ஏங்கா என்னதான் யோசிச்சு வச்சிருக்கேன்? எனக்கும் காவியாவுக்கு ஏதோ ஒரு வழி சொல்கிறேன்னு தானே சொன்னேன். இப்போ என்ன பண்ணுறதா இருக்கேன்? எல்லாம் யோசிச்சாச்சு. இப்போ 2 நிமிஷம் வெயிட் பண்ணு. என்னடி சொல்கிற? எனக்கு புரியலடி. ஐயால ஒரு செகண்டுக்குள்ளே அக்காவை டி ஆக்கிட்டி அவனுக்கு கொன்னே போடுவோம் பார்த்துக்க. ஏய், எதுக்குடி என்னை கூப்பிட்டீங்க 2 பேரும்? சொல்லுங்கடி. ஆமாம், காவியா எங்க? உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்டி, அதுக்காக தான் கூப்பிட்டேன். எதை பற்றிடி? இவகிட்ட எதுக்குடி இதெல்லாம் பேச போகிற? அவன் யாருன்னு தெரியாதா? அவங்க அண்ணன் அட்வொகேட்னு உனக்கு தெரியாது. அதனால தான் இவர்கிட்ட ஏதாவது விஷயம் கேட்டு பார்க்கலான்னு தான் இவளை கூப்பிட்டேன். அவர்கிட்ட நம்பர் வாங்கிட்டு பேசிக்கலாம், பேசாமரு. ஏய், இவ தேவையில்லாமல் எங்கேயாவது உளறிட போராடி. எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன விஷயம்டி? உங்கள் அண்ணா நம்பர் வேணும், எனக்கு தரியா? எங்கள் அண்ணாக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சேடி, இப்போ எதுக்கு இந்த நம்பர் கேட்குற? ரெண்டாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் ஓகேவான்னு கேட்குறதுக்கு நம்பர் வாங்குறேன். ஒரு வக்கீல் நம்பர் எதுக்குடி வாங்குவாங்க? சில விஷயங்கள் பேசுறதுக்காக தானே. அப்படி என்ன விஷயம்? நாங்கள் வக்கீல்கிட்ட தான் சொல்லுவோம். நம்பர் கொடுக்குறியா இல்லையா? தர முடியாது போ. சரி, ஓகே. அப்பன்னா உன்னோட காதலுக்கு நான் எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டேன். இல்லை தரேன். அது அந்த பயம் இருக்கட்டும். எப்படியாவது நான் காதலிக்கிறவர் காட்டினா எப்படியாவது பேசி எங்கள் அம்மா கிட்ட சம்மதிக்க வைக்கிறேன்னு சொன்னல, அது நல்லபடியாக நடந்துடும், நான் நம்புறேன்டி. அதுவே ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷம்டி, நீ ரொம்ப லக்கி தான். ஆமாம், யார் அவங்க? எங்ககிட்ட கூட சொல்லாமல் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வச்சுருக்கேன். அது வேற யாரும் இல்லடி, இந்த வீட்டில் இருக்காரு கதிர், அவரை தான் நான் லவ் பண்ணுறேன். சர்ப்ரைஸ் போட்டு சஸ்பென்ஸை வச்சு சாவடிக்கிறீங்க. இது எப்பத்துலேருந்து? அதானே அந்த பையப்புள்ள வேற மாதிரி இல்லை சொல்லுச்சு. என்ன வேற மாதிரி சொன்னாரு? அது உனக்கு தேவையில்லாதது. இப்போ நீ சொல்லு ஃபஸ்ட்டு. அவர் என்கிட்ட ஃபோனில் சேட்டெல்லாம் பண்ணுறாருடி. எனக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வீட்டில் தெரிய வேண்டாம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சங்கடமாயிரும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால தான். என்ன மூடி ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஆக மொத்தம் யார் கூட யார் சேர போகிறாங்கன்னு தெரியலை. என்னடி சொல்கிற? நீ கொஞ்சம் வாயை மூட்றியா? சில விஷயம் கேட்கணும். என்ன கதிர் இவகிட்ட மெசேஜ் பண்ணான்லாம் சொல்கிறா, லவ் பண்ணலாம் சொன்னான். ஆனால் கதிர் சொல்கிறத பார்த்தா காவியா, நம்ம காவியா தானே பண்ண மாதிரி பேசினாரு. எனக்குமே அதாண்டி புரியல. அவரை கூப்பிட்டு கேட்டால் தெரியும். கண்டிப்பாடி அவரை கூப்பிட்டு கேட்டே ஆகணும். ஆமாம், எப்பத்துலேருந்து 2 பேர் பேசிக்கிறீங்க இங்கே வந்ததுக்கப்புறமா? இல்லடி, 2-3 மாதமாகவே பேசிக்கிறோம். லண்டனில் இருக்கும்போது இருந்தே அவர் எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார் தெரியுமா. ஐ லவ் யூ எல்லாம் சொல்லியிருக்காரு, ஃபோனில் கூட பேசியிருக்கோம். அப்படி இருக்கும்போது ரெண்டாவது இப்போ ப்ராஜெக்ட் விஷயமா நான் வரேன்னு கூட சொன்னேன். அவர் கூட என்கிட்ட அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்தாரே, அதை ஃபாலோ பண்ணி தான் இங்கே ப்ராஜெக்ட்னு சொல்லி வீட்டில் போய் சொல்லிட்டு வந்திருக்கேன் தெரியுமா. என்னக்கா, அப்போ கதிரும் டபுள் கேம் ஆடி இருக்காரா? ஏய், லூசு மாதிரி பேசாத. காவியா கிட்ட அவர் எதுவுமே பேசவே இல்லை. ஆனால் இந்த காவியா கிட்ட தான் அவர் பேசியிருக்காரு. என்ன நடந்திருக்குன்னு எனக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. ஏதாவது எனக்குமே புரியலடி என்ன பேசுறதுன்னு. ஏன் இப்படி குழம்பி போய் பேசுகிறேன்னு எனக்கே தெரில. கதிரை கூப்பிட்டு கேட்கணும்டி. ஆனால் அவர் நம்ம அக்கா கிட்ட எதுவுமே பேசலையே. நம்ம அக்காவுக்கு அவள் யாரும் கூட தெரியலையே. இங்கே வந்தப்போ புதுசாக பார்க்குற மாதிரி தானே பார்த்தா. முதல்ல நம்ம காவியா கிட்ட கேட்போம், இந்த கதிர் யாருன்னு தெரியுமா, இவர்கிட்ட பேசியிருக்காரா பழகிருக்காரான்னு கேட்போம். அதுக்கப்புறம் கதிர்கிட்டையும் கேட்டு பார்ப்போம், சரியா? ஐயோ, என் கதை தான் மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குன்னு பார்த்தா இவங்க கதை அதுக்கு மேலே இருக்கே. இந்த லட்சணத்தில் ரகுவை லவ் பண்ணுன்னு நீ எனக்கு சர்டிஃபிகேட் வேறு கொடுக்குறல்ல. சாரி, நாங்கள் 2 பேரும் தான் ஏமாந்து நிற்கிறோன்னா உன்னையும் சேர்த்து ஏமாற்ற தயாராக இல்லை. உடனே மூஞ்சியா தொங்கல்ல படாத, நேரா பார். சரி, ஓகே விட்ரி. அவகிட்ட நம்பர் வாங்கிட்டு நம்ம அனுப்பிச்சிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். சரிடி, இந்தாங்க நம்பர். அண்ணாவோடது. பார்த்து கரெக்டாக பேசிக்கிங்க. என்னவோ ஒன்று பார்த்து கரெக்டாக பேசிட்டு ஐடியா பண்ணு. சரி, நானும் போய் அடுத்த வேலையை பார்க்குறேங்க்கா. சரிடி. அம்மா பசிக்குது, ஏதாவது இருக்கா இல்லையாம்மா? ஸோ கத்தி இரிட்டேட் ஆகுது. சி போ, நானே காஃபி போட்டு குடிக்கிறேன். ஏண்டி காலங்காலத்தில் எந்திரிச்சு வர டைம் ஆடிது? உனக்கு என்ன? எங்கள் அம்மாவே என்ன ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நீ ஏன் இதெல்லாம் கேட்குற? பின்ன எங்கள் வீட்டுக்கு வாழ போகிற பொண்ணு இப்படியே வந்து நிற்கணும்? அதுக்காக தான் கேட்குறேன். இங்கே பாரு, முதல் விஷயம், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறதே இல்லை. ரெண்டாவது விஷயம், அப்படியே உன்னை கல்யாணம் பண்ணி வந்தனால நான் இப்படி தான் இருப்பேன். இதெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருந்தால் நீ ஏற்றுக்கணும். முதல் விஷயமே நடக்க போகிறது இல்லை. இதில் எங்கே நீ 2வது 3வது விஷயத்துக்கு போகிற? பாத்தியா, முதல்ல கல்யாணமே உன்னை பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன். இப்போ 2வது ஆப்ஷன்லையாவது என்னை வச்சிருக்கேடி, அது வரைக்கும் சந்தோஷம் தானே. என்ன ஆப்ஷனில் வச்சுருக்கோமா? யார் ஆப்ஷனில் வச்சுருக்காங்க? நீங்கள் தான் அந்த பழக்கத்தில் இருக்கீங்க. உங்கள் அண்ணன் என் தங்கச்சியும் அக்காவையும் ஒரே டைமில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு 2 பேர்த்துக்கிட்டே டூயட் பாடிட்டுருக்காரு. உன் தம்பி
அதே மாதிரி தான் என் அக்காவை லவ் பண்ணுறேங்கன்னா ரெண்டாவது விஷயம் இப்போ காவியாவையும் ரூட் விட்டுட்ருக்கான். எந்த காவியாவை லவ் பண்ணுறான்னு எங்களுக்குமே புரியல. இப்போ நீ என்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். உன்னை பொறுத்த வரைக்கும் அனிதாவும் தானே இருக்கா. ஆக மொத்தம் ஆளுக்கு 2 வச்சுட்டு சுற்றுங்கடா, நல்லா சுற்றுங்க. ஆப்ஷனில் வந்து நானே என் அக்கா எங்கள் தங்கச்சி 3 பேரும் தான் உங்களுக்கு கிடைச்சமாடா. என்னடி சொல்ற? என் தம்பி லவ் பண்றாங்கிறது எங்களுக்கே இப்பதான் தெரியும். ஆனா உன் அக்காவை தாண்டி லவ் பண்றான். அவன் எங்கடி இந்த காவியாவை லவ் பண்றான்? நீ என்ன தெரிஞ்சுதா பேசுறியா தெரியாம பேசுறியான்னு எங்களுக்குமே தெரியலடி. ஆமாம் ஆமாம், உங்களுக்கு எதுவுமே தெரியாது பாருங்க. என் அண்ணன் உங்க தங்கச்சி சுனிதாவை தான் லவ் பண்றாரு. என் தம்பி உன் அக்கா காவியாவை தான் லவ் பண்றான். ஏதோ அவங்க வீட்டுக்கு உங்க அக்கா வந்திருந்தால, அப்போ காவியாவோட பேரும் அந்த காவியோட பேரும் ஒன்றா இருந்ததுனால அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட கேட்கும்போது அவங்க அத்தை நம்பரை கொடுத்துருச்சு போல. அதனால அப்படி பேசி பேசி தான் அந்த காவியா கூட அவன் பேசிட்டு இருந்திருக்கான். ஆனால் உங்க அக்கா நினச்சிதான் அவன் பேசிட்டு இருக்கான். இப்போதான் எல்லா உண்மையுமே எங்களுக்கே தெரிஞ்சது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அடேங்கப்பா, இதுக்கு ஒரு காரணம். உங்கள் அண்ணனுக்கு என்ன காரணம் சொல்ல போகிறேன்? ஏய், எங்க அண்ணன் தான் உங்க தங்கச்சியை லவ் பண்றான்னு தெரியும்ல. திருப்பி திருப்பி ஏண்டி அதை கேட்குற? காவியா கிட்ட அவன் எப்போ வந்து பேசியிருக்கான்? மிஸ்டர், உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்கள். உங்கள் அண்ணன் 2 பேத்துக்கிட்டே டூயட் பாடிட்டு தான் இருக்காரு. நேரடியாக சுனிதாவே எங்கள் அக்கா கிட்ட வலிஞ்சு வலிஞ்சு பேசுகிறத பார்த்துருக்காங்க. இவன் நல்லவன் நினச்சி எங்கள் அக்காவும் இப்போ அவனை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது உனக்கு தெரியுமா? இப்போ சுனிதாவோட வாழ்க்கை என்ன ஆகுறது? பத்தாதிக்கு உங்கள் வீட்டில் ஏற்றுக்குவாங்களா? ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ண மாட்டேன்னு உங்கள் அம்மா சொன்னதுக்கு வரிசையாக 3 பொண்ணுங்களை எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? பத்தாதிக்கு உன் தம்பி என் அக்காவை லவ் பண்ணுறான்னு சொல்கிறேன். இதெல்லாம் நல்லா இருக்குமா? என் அக்கா உங்கள் அண்ணனை லவ் பண்ணுறா, சுனிதா வெற்றியை லவ் பண்ணுறா, வெற்றி 2 பேத்தையும் லவ் பண்ணுறா. என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க மனசில்? எங்கள் குடும்பத்தை பார்த்தா கேனச்சின்னு எழுதி வச்சிருக்கா? ஏய், என்னடி காலங்காத்தால இப்படி குழப்பிக்கிட்டு இருக்க? எதா இருந்தாலும் தெளிவா புரியுற மாதிரி சொல்லுடி. இங்கே பாரு, இந்த வாடி போடின்னு பேசுகிற வேலைலாம் வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள்லாம் ரொம்ப ஃப்ராடாக இருக்கீங்க. தயவுசெய்து எங்கள் வாழ்க்கையிலேருந்து எங்கள் குடும்பத்துலேருந்து விலகி போயிருங்க. உங்களுக்கு புண்ணியமாக போட்டும். சும்மா நிறுத்திடி. என்னமோ வாழ்க்கையிலேருந்து விலகி போகணும். அவனுக்கு 2 பேரும் எப்படியோ எனக்கு தெரியாது. நான் உன்னை உண்மையாக சின்சியராக லவ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நீ மட்டும்தாண்டி உலகம். அனிதா என்னோட விட சின்ன பொண்ணுடி. இன்னொரு விஷயம் தெரியுமா? நீ போய் அனிதா கிட்ட கேளு, அவன் மனசுல யார் இருக்காங்கன்னு. அவ சொல்லுவா. இப்போ ஓ, நானே நீ யாரோன்னு நினச்சிட்டு இருக்கேன். எனக்கு நீ வேணும்னு நினச்சா மாத்திரம் தான் நான் போய் கேட்க முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் எதுக்கு அவனை பற்றி கேட்கணும்? நீ யாரை கட்டினா எனக்கு என்ன, கட்டாட்டி எனக்கு என்ன? எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அனிதா மனசில் யார் இருந்தால் எனக்கு என்ன, இல்லாட்டி எனக்கு என்ன? ஆக மொத்தம் என் மனசில் நீ இல்லை. காஃபி குடிக்கலான்னு வந்தேன், இந்த மூடே போயிடுச்சு. சீப்பா. ஏய் நில்லடி. சரியான திமிருடி உனக்கானா. இந்த திமிருக்காக தாண்டி உன்னை நான் லவ் பண்றேன். அண்ணன் ஏன் இப்படி குழப்பம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. முதல்ல வெற்றிக்கிட்ட பேசணும், கதிர்கிட்டையும் பேசணும். இவனுக்கு 2 பேர் சென்று பண்ற குழப்பத்துல இவ என்ன கண்டுக்க மாட்டேங்கிறாளே. முதலையாவது கொஞ்சம் நம்பியிருப்பா, இப்போ சுத்தமாவே நம்ப போறதில்ல. என்ன பண்றதுன்னு தெரியலையே. ப்ளீஸ் கடவுளே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சொல்லுடி காயத்ரி, வந்துட்டேன். இங்கே பாரு. ஐயோ, இந்த தம்பி வேற நிற்கிதே. சும்மாவே எங்கள் அண்ணி என்னை திட்டுவாங்க. நான் போகிறது தான் நல்லது. அத்தை இருங்க, எங்க போறீங்க? இந்த தம்பி என்னையவா கூப்பிட்டுச்சு? எனக்கு அப்படிதான் கேட்டுச்சு. அத்தை உங்களை தான் கூப்பிட்றேன், திரும்புங்க ஃபர்ஸ்ட். ஏதாவது உங்கள் அம்மா என்கிட்ட கட்டுக்கதை கட்டி விட்டுருவாங்க. அதெல்லாம் நல்லா இருக்காது தம்பி. என்ன விஷயமா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லு. 2வது நீ என்கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லையே கண்ணு. அத்தை நல்லா இருக்கீங்களா? மாமா நல்லா இருக்காங்களா? இவ்வளோ நாளாக பார்க்காம இருந்திருக்கீங்க, என்ன பேசுறதுக்காக கூப்பிட்டத. மற்றபடி ஒன்றும் இல்லை. ரொம்ப நல்லா இருக்கே தம்பி. சரி, நான் போகிறேன்ப்பா. அத்தை உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். உங்களுக்கு என் அண்ணன் மேலே என்ன கோவம்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்ன நடந்ததுன்னு உங்களுக்காவது தெரியும்னா கொஞ்சம் சொல்லுங்க அத்தை. ஏன் உங்கள் வீட்டில் யாரும் எதுவும் சொல்லலையா? நாங்கள் சொல்லி தான் தெரிஞ்சுக்கணுமா தம்பி? உங்கள் அண்ணன்கிட்ட கேட்டாலே சொல்லுவான். 2வது உங்கள் அம்மா அப்பா கிட்ட கேளுங்க, சொல்லுவாங்க. இல்லை அத்தை, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் கேட்குறேன். யார் மேலே தப்புங்கிறத கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அத்தை. உங்கள் பொண்ணுக்கு ஒரு தப்பான ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா அதை தீர்வு பண்ணும்ல. என்னை நம்பி சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் பையன் இல்லை, என்ன உங்கள் பையனாக நினச்சி சொல்லுங்கள். என் அண்ணன் தப்பு பண்ணியிருந்தாலும் அதுக்கு உண்டான தண்டனையை நான் வாங்கி தரேன் அத்தை. என்னை நம்பினீங்கன்னா சொல்லுங்கள். ரகு, நீ சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாமி. எனக்குன்னு ஒரு பையன் இருந்திருந்தா கண்டிப்பாக இப்படி கேட்டிருப்பா. என்ன நடந்ததுன்னா உங்ககிட்ட சொல்லலான்னு தான் தோணுது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியல ரகு தம்பி. காவியா அன்னைக்கு அழுதுகிட்டே வந்தா. என்கிட்ட சில விஷயங்கள் சொன்னா ரகு தம்பி. அது கேட்கும்போது நெஞ்சே படபடன்னு ஆயிடுச்சு. அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. அதை எப்படி ஒரு பெத்த அம்மாவை என் வாயால் சொல்கிறதுன்னு தான் எனக்கு தெரியலை. அத்தை நீங்களே சொல்லினா எப்படி அத்தை கண்டுபிடிக்கிறது?
எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் உங்கள் அண்ணங்கிற மாதிரி தான் என் பொண்ணு சொன்னான். அதனால தான் இவ்வளோ கோவமும் ஆத்திரமும். ஆனால் சில சமயம் யோசிக்கும்போது வெற்றி ஏன் அங்கே வந்தா, காவியா ஏன் அப்படி போனா எனக்குமே புரிய மாட்டேங்கிட்ட தம்பி. என்னை மன்னிச்சிரு சாமி, என்னால் அதை சொல்ல முடியல. நீ உங்கள் அண்ணங்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க. ஆண்டி ப்ளீஸ். மன்னிச்சிரு தம்பி, வாய் வரைக்கும் வருது ஆனால் சொல்ல முடியல. ஐயோ என்னதான் நடந்திருக்குன்னே தெரியலையே. அண்ணனை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான், இவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, காவியாவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, எங்கள் வீட்லேயும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எப்படி தான் ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்குமே புரிய மாட்டேங்குதே. இந்த ஊர்லேயே இருக்க சக்திக்கிட்டையும் சிவாக்கிட்டையும் கேட்டு பார்த்தா அது நல்ல ஐடியான்னு நினைக்கிறேன். டேய் நீ சிவா தானே? ஆமாம். என்னென்ன ஒரே குழப்பமா இருக்கான்? நீ சக்தி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சிவாவாக இருந்தாலும் பிரச்சனை, எனக்கு ஒரே ஒரு டீட்டெயில் மட்டும் சொல்லணும், அது போதும். என்னடா இப்படி நெருங்கி வர, என்ன விஷயம்னு சொல்லு. நீ ஃபர்ஸ்ட் உன் பேரை சொல்லு. நான் சிவா தான்டா, என்ன விஷயம் சொல்லு. இல்லை உன்கிட்ட ஒன்று கேட்கணும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம், எனக்கே எனக்கு தெரியல, பட் உனக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நீ இந்த ஊர்லேயே இருக்கிறதுனால. டேய் நீ எதை பற்றி கேட்க வரேன்னு எனக்கு புரியுதுடா. இப்போ வீட்டு சூழ்நிலை ரொம்ப பெரிய பிரச்சனையில் போயிட்டுருக்கு. எனக்கு யார்கிட்ட கேட்டாலும் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. தெரிஞ்சவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, தெரியாதவங்களும் ஏதாவது ஒன்று கண்ணு மூக்கு காது வச்சுன்னு பேசுகிறாங்க. எனக்கு இப்போ விஷயம் தெரிஞ்சாகணும்டா, எல்லாமே கைமீறி போயிடும் போல இருக்கு. என்னடா அப்படி கைமீறி போகிற லெவலுக்கு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்னடா, நான் சில விஷயங்கள் உன்கிட்ட சொல்கிறேன், நீ அது பிரகாரம் புரிஞ்சுக்குவேன்னு நம்புகிறேன். ஆனால் இது நம்ம இதுக்குள்ளே மட்டும் இருக்கட்டும், வேறு யார்கிட்டையும் நீ சொல்ல வேணாம். சக்திக்கு ஆல்ரெடி சில விஷயம் தெரியும், இருந்தாலும் உங்ககிட்ட நான் மட்டும் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெற்றி சுனிதாவை லவ் பண்ணுறாங்கிற விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வெற்றிக்கும் காவியாவுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. இப்போது காவியா கிட்ட வெற்றி ரொம்ப அன்பாக பேசுகிறான்னு சொல்லிட்டு காயத்ரி என்கிட்ட காலையில் ஒரே சண்டை போட்டுட்டு இருந்தா. உங்கள் அண்ணன் டபுள் கேம் ஆடுறானா, அப்படி இப்படி நல்லா பேசுகிறான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலடா. பத்தாதிக்கு இந்த கதிர் வேற காவியாவை தான் லவ் பண்ணுறான். பத்தாதிக்கு இன்னொரு ஊர்லேருந்து காவியாங்கிற பொண்ணு வேற வந்திருக்கு. நீ தான் பார்த்தியே, எங்கள் வீட்டு பக்கத்தில் லண்டனில் இருந்துச்சு அந்த பொண்ணு அதுக்கிட்ட தான் இவன் நம்பரை வச்சு பேசிகிட்டு இருந்திருக்கான். ஆனால் இந்த காவியா நினச்சி அந்த காவியா கிட்ட பேசிகிட்டு இருக்கான்டா இவன். டேய் என்னடா இது, அப்படி சாமி தலையே சுத்துது போ. சுத்துண்டா சுத்தும். இப்போ சரி, சுனிதா வெற்றியை லவ் பண்ணுறா, வெற்றி சுனிதாவை தான் லவ் பண்ணுறதா நானும் கேள்விப்பட்டேன். காவியாவுக்கும் வெற்றிக்கும் சண்டையாக தானே இருந்துச்சு, எப்படி இப்போ காதலாக மலர்ந்துச்சு? டேய் அப்படின்னு அவ சொல்கிறானா, உண்மையாக என்னன்னு எனக்கு புரியலடா. இல்லைடா அவள் சொல்கிறது உண்மைதான். நேற்று நைட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் வெளியே போனேன். அப்போ பார்க்கும்போது வெற்றியும் காவியாவும் நெருக்கமாக நின்று பேசிகிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். ஆனால் என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தெரியலடா. ஆனால் ரொம்ப அன்பாக சந்தோஷமாக வெற்றி பேசிகிட்டு இருந்தான். அதே மாதிரி தான் காவியாவும் மேலே சாஞ்சிக்கிட்டு பேசிகிட்டு இருந்தான். இப்படி இருந்தால் எங்கள் ஊர்ல எல்லாம் காதல்னு தான் சொல்லுவாங்க. உங்கள் ஊருக்கு அதுக்கு என்ன பேர் வைக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஷிப்பு இல்லை வேறு ஏதாவதுன்னு என்ன பேர் வைக்கிறீங்கன்னு தெரியலையேடா. என்னடா சொல்கிற, நிஜமாலுமா? இதில் பொய் சொல்லி என்னடா ஆக போகுது? நம்ம வீட்டுக்கே மூத்தவன் அவன் தானே, அவன் வாழ்க்கையில் நான் பிரச்சனை பண்ணணும்னு நினைப்பேனா? எனக்கு இன்னமும் இதில் நிறைய சந்தேகங்கள் இருக்குடா. வெற்றி ஏன் இப்படி பண்ணுறான், நடிக்கிறானா இல்லை என்ன பிரச்சனைன்னு எனக்குமே புரிய மாட்டேங்குது. நம்ம கொஞ்சம் இதை கண்காணித்து தாண்டா கொண்டு போகணும். என்னை பொறுத்த வரைக்கும் கதிரும் இப்போ வந்திருக்கேன், அந்த பொண்ணையும் சேர்த்து விட்டுருங்க, அதான் நல்லது. காவியா வெற்றி சுனிதா இவங்க 3 பேர்த்து பிரச்சனை எப்படி தீர்க்கணும்னு நம்ம தாண்டா யோசிக்கணும். ஏன்டா அவங்க பிரச்சனையை மட்டுமே யோசிக்கிறீங்களேடா, என்னோட பிரச்சனை யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்களே. உனக்கு என்னடா பிரச்சனை? நீ தான் உங்கள் வீட்டில் பார்த்த அனிதாங்கிற பிள்ளையவே கல்யாணம் பண்ணிக்க போறியே, உனக்கு தான் ரூட்டு கிளியர் ஆச்சு, நீ சொக்க தங்கமாச்சு, உனக்கு என்னடா பிரச்சனை? டேய் உனக்கு கொன்றுவேன், ஏன் வச்சுக்கோ. அனிதா என்ன லவ் பண்ணலடா, வேற ஒரு பையனை லவ் பண்ணுறாடா. மாமா மாமான்னு பின்னாடியே சுத்துவா, எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தா. அதெல்லாம் அப்போ, இப்போ இல்லை. என்னடா உளறீங்க? அப்போ நீ சிங்கிள் ஆயிட்டியா? நான் முதல்லேருந்தே சிங்கிள் தான், ஆனால் கமிட்டட் மாதிரி எனக்கு கமிட்டட் இல்லை, ஒன் சைடு ரோவாகவே போயிட்டுருக்கு. நீ யாரடா லவ் பண்ணுற? சேம் பிஞ்ச் காயத்ரியா. சுத்தம் குளிஞ்சது போ.
ஐயோ ஏன்டா 3 பேருமே பிரச்சனை வம்பிழுக்கிறதுக்குனே அந்த குடும்பத்தோடயே போட்டி போட்டுட்டு பிரச்சனை இழுத்து வச்சிருக்கீங்களேடா. உங்களுக்கெல்லாம் லவ் பண்றதுக்கு ஊர் உலகத்துல வேற பொண்ணே கிடைக்கலையா? லண்டன்ல இல்லாத பொண்ணுங்களா? அங்கேயும் போய் இவர்களையே பார்த்து லவ் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா? இதுல தாண்டா நீங்க நிக்கிறீங்க. ஏய், ஒழுங்கு மரியாதையா எங்க லவ்க்கு ஹெல்ப் பண்ணினா நீ நல்லா இருப்ப. உன் காதலை நாங்க சேர்த்து வைப்போம். இல்லைன்னா எங்க காதல் பிரிஞ்சதும் உன் காதலையும் புட்டுக்கு வைப்போம் பார்த்துக்க. டேய், எங்களுக்காவது அந்தஸ்து அந்த இதுன்னு ஏதாவது ஒரு குளறுபடி தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு பிரச்சனையே வேற மாதிரி இருக்கேடா. பிளாக்மெயில் வேற பண்றல்ல. வினிதா கிட்ட பேசவா இல்ல அவங்க அப்பா கிட்ட பேசவா சொல்றா. எல்லா டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கானே. சரி, நீ மிரட்டுறதுக்காகலாம் உனக்கு ஹெல்ப் பண்ணல. இருந்தாலும் வீட்டு நிலைமையை சரி பண்ணணும், அப்பதான் உடம்பு சரியாகணுங்கிறதுக்காக ஹெல்ப் பண்றேன். சரி, அனிதா யாரை லவ் பண்றா அதையும் சொல்லு. அதுவும் மண்டை வெடிக்கிற லெவலுக்கு இருக்கு. நீ கண்ணாடி முன்னாடி போய் நின்னா உன்ன மாதிரியே ஒரு உருவம் தெரியும். அந்த உருவத்தை தான் லவ் பண்றான். கண்ணாடி முன்னாடி போய் நின்னா நான் தான் தெரியும். என்ன மாதிரி ஒரு உருவத்துல. டேய், அப்பனா சக்தி வா. எஸ் யுவர் ஆனர், எஸ் யுவர் ஆனர்.